சந்திர திசை 9 புத்தி பரிகாரங்கள். இப்ப சந்திர திசை, இப்ப சந்திர திசையில யாருக்கு சந்திர புத்தி நடக்குது இது நீங்க பாத்துக்கணும். சந்திர திசையில சந்திர புத்தி அப்படின்னா பார்வதியோடைய மந்திரம் நீங்க நெட்லயே போட்டுக்கோங்க. ஓம் பார்வதி தேவியே நமகன்னு கூட சொல்லலாம். பார்வதி தேவியோடைய மந்திரத்தை 108, 48, 51 முறை நீங்க தாராளமாக சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஞானிகள் சித்தர்களா எதால உயர்ந்தாங்க? அவங்க அந்த சித்தருங்கிற ஒரு பேரே எதால உருவாச்சுன்னா தியானமும் மந்திரமும் இல்லையா? அப்ப அந்த மந்திரத்தால ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கும் போது அந்த சந்திரன் மனோகாரகன், மனநிலையை சரி பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த மனோகாரகன் உங்களுக்கு நல்ல வலிமை மிக்க ஒரு கிரகமா மாறிடும். சரிங்களா? அப்ப சந்திர திசையில சந்திரன் புத்தியில நீங்க பார்வதி மந்திரத்தை நீங்க 108 முறை சொல்ல வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய் புத்தி. அடுத்தது ஒரு செவ்வாய் புத்தி. இப்போ சந்திரன் திசையில செவ்வாய் புத்தி வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா ஏன் இதுல மந்திரங்களா இந்த சந்திர திசையில கொண்டு வரோம் அப்படின்னா, சந்திரன் என்பது மனம் ஒன்றி ஒரு விஷயத்த செய்யும் போது ஈஸியா அதுல அப்சர்வ் பண்ணிக்கலாம், நல்ல விஷயத்த உடனே எடுத்துக்கலாம். அப்ப சந்திர திசையில உங்களுக்கு செவ்வாய் புத்தியில கந்த சஷ்டி வேல்மாறல் படிக்கும் போது அது எப்பெல்லாம் செய்யுங்க, வாரத்துல ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு வந்தா கூட போதும். இல்ல இந்த கந்த சஷ்டி ஒரு முறை படிங்க தினம்தோறும். அடுத்து சந்திர திசையில சந்திர புத்தியில பார்வதி தேவியோடைய மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்ல முடியல, 27 முறையாவது சொல்லிட்டு வாங்க. நெக்ஸ்ட் சந்திர திசையில ராகு புத்தி. சந்திர திசையில ராகு புத்திங்கும் போது துர்கா தேவி மந்திரம் சொல்லணும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பூஜை புனஸ்காரம் தான் நாங்க ரொம்ப கொடுத்துருக்கோம். துர்கா தேவியோடைய மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரணும். சந்திர திசையில குரு புத்தி நடக்கும் போது குரு பகவான் மந்திரம் ஒரு முறையாவது படிக்கணும். குரு பகவானுடைய மந்திரம் நிறைய இருக்கு. காயத்ரி மந்திரம், காயத்ரி புக்ல பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நீங்க முடிந்த ஒரு குறைந்த அளவான 11 முறை 27 முறையாவது படிச்சுட்டு வாங்க. சந்திர திசையில சனி புத்தி புனர்பு தோஷம்னு சொல்லியிருக்க, அதுக்கு எள்ளு தானம் செய்ய வேணும். எள்ளுனா எப்படி சொல்லியிருக்காங்க? எள்ளு தானம்னா எள்ளே இல்லை, நல்லெண்ணெய் தானம் பண்ணணும். அடுத்தது எல்லால எள்ளுருண்டை, எள்ளு ஸ்வீட்ஸ் இதெல்லாமே பார்த்து நீங்க தானமா கொடுக்கறது. இது உங்களுக்கு நல்ல ஒரு கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு தானம். சரிங்களா? அடுத்தது சந்திர திசையில கேது புதன் புத்தி. சந்திர திசையில புதன் புத்தினா மகாவிஷ்ணுவோடைய மந்திரத்தை படிக்க வேண்டும். மகாவிஷ்ணுவோடைய மந்திரம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சிம்பிளா தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? மகாவிஷ்ணுவோடைய மந்திரத்தை படிச்சுட்டு வந்தா இன்னும் சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே சந்திர திசையில பாத்தீங்கன்னா கேது புத்தியில சித்தர்கள் குருமார்களுக்கு பூஜை. சித்தர்கள் யாரு? சித்தர்கள் சித்தர் கோயிலுக்கு போறது, ஜீவ சமாதியான இடத்துக்கு போறது, தியானம் பண்ண இடத்துக்கு போறது, குருமார்களை போய் பார்க்கறது, தட்சிணாமூர்த்தியை பார்க்கறது, இப்படி மாத்தி மாத்தி இந்த புத்தி வரும்போது இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்ப சந்திர திசையில கேது நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் கேதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிரக சேர்க்கையோட என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்க செய்யும் போதும் அந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான கோயிலும் நான் சொல்லியிருக்கேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சூப்பரான விஷயங்கள் நடக்கும். அதே சந்திர திசையில சுக்கிரன் புத்தி ஆண்டாள் அம்மையாருக்கு பூஜை. ஆண்டாள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. ஆண்டாள் கோயிலுக்கு போங்க, இல்லாட்டி ஆண்டாள ஒரு பூஜை, ஒரு ஆண்டாள் சிலை வாங்கி அந்த புத்தியில ஆண்டாளுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு மந்திரங்கள் சொல்லி ஒரு பூஜை பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க, ஏன் மேடம் இந்த மந்திரத்தை சொன்னா சரியாயிருமான? சரியானனாலதான் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் பழைய நூல்கள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்க செய்யும் போதுதான் அந்த பலன்களை நீங்க அனுபவிச்சுட்டு தான் சொல்லணுமே ஒழிய செய்யாம நீங்க சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே சந்திர திசையில சுக்கிரன் புத்திக்கு ஆண்டாள். அதே சந்திர திசையில சூரியனுடைய புத்தி. சந்திர திசையில சூரியனுடைய புத்திக்கு சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் எந்த பிரதோஷத்தை விடாதீங்க.
பிரதோஷத்தனைக்கு சிவன் கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு தானம் சிறந்தது, தானத்தில் சிறந்தது அன்னதானம், சிறந்த தானம் அன்னதானத்தை நீங்க பண்ணிட்டு வரும்போது இந்த சந்திர திசையிலிருந்தே உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளலாம். அப்ப இந்த 9 புத்தியில என்ன வந்துச்சு, பரிகாரங்கள் என்ன வந்தது, பூஜை புனஸ்காரம், அவ்வளவுதான். நம்ம படிக்கக்கூடிய பூஜைகளா வந்தது. அப்ப படிப்பு கெடாது, வாழ்க்கையில நல்ல முறையில இருக்கலாம், ஒவ்வொரு புத்தியிலும் நம்மளுக்கு எந்த தோஷங்களும் நம்மளை பாதிக்காது, எந்த கர்மாவும் நம்மளுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த 9 விஷயங்களும் நம்மளுக்கு. இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது செவ்வாய் திசையில் செவ்வாய் திசையில் இப்போ செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி யாராவது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுங்க. என்னன்னா செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி